அதுதான் அவர் சுத்துறதுன்னு கேட்கிறார். தர்காவை சுத்துறது கூடுமா? தர்காவை சுத்தி இப்படி வாரது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவாஃபு செய்யலாமான்னு சில ஆட்கள் கேட்கிறாங்க. அதுக்கு முதல்ல தவாஃப்னா என்னன்னு வழங்கணும். தவாஃப்னா ஒழுவோடு இருக்கணும், அது ஒரு இபாதத். தவாஃப்னு சொன்னா ஆடைகள் வைத்து உடலினுடைய நம்ம மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்த நிலையில் இருக்க வேண்டும். தவாஃப்னு சொன்னா ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து அப்படியே நடந்து வர வேண்டும். மாற்றமா நடந்தா அதே பேர் தவாஃப் இல்லை. இந்த ஷரத்து இல்லாததுனால அதை தவாஃப்னு தர்காக்கள்ல உள்ளது தவாஃப்னு சொல்லுவதல்ல. இப்ப நம்ம ஏர்வாடி மற்ற இடங்கள் எல்லாம் விட்டுருவோம். ஏர்வாடி அந்த தர்காவை சுத்தி 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 கூட்டம் வருது. அவங்ககிட்ட யார்ட்டையாவது போய் கேளுங்க, எத்தனை சுத்து சுத்து நீங்க நியத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு ஆள்கிட்ட இத்தனை சுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர்கள், அதுல முக்காபங்கு நபர்களும் வாயில எதையோ ஓதிக்கிட்டே நடப்பாங்க. அப்படி ஓதிக்கொண்டே நடக்கிற பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய ஷர்ரு வெளிப்பட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கிறதுக்காக வேண்டி ஓதக்கூடியதை நம்ம உட்கார்ந்து ஓதுவோம், அதை சுத்தி சுத்தி அவங்க நின்று ஓதலாம். தவாஃப் என்ற எண்ணம் அவுலியாக்களுடைய மக்பராவில் கஅபத்துல்லாவை போன்று தவாஃப் செய்யலாம் என்ற எண்ணம் இருக்குமானால் அது கூடாது, ஹராம். கஅபத்துல்லாவுக்கு மட்டும்தான் தவாஃப் செய்ய வேண்டும், வேற எதையும் நம்ம தவாஃப் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மாற்றமாக என்னுடைய நோய் தீர்வதற்கு நான் சில அவுராதுகளை ஓத வேண்டியது, அதை நான் நேரடியா நின்று ஒரு இடத்துல நின்று ஓதனால் தூக்கம் வந்துடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இப்படியே சுத்தி அவங்க இபாதத்தினுடைய எண்ணமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படி என்னுடைய தூக்கம் மாறணும், என்னுடைய நோய்க்குரிய பரிகாரம் இதன் மூலம் இந்த ஓதி முடிக்கக்கூடிய சமயம் கிடைக்கிறது என்ற எண்ணத்தில் செய்தால் அது ஒரு சாதாரண செயல். இப்ப நம்ம இப்படியே நடக்கிறோம். பொதுவா திக்ர் செய்யக்கூடிய சமயம் இங்கிருந்து அங்க நடக்கிறாங்க. இன்னும் சில ஆட்கள் காலையில் எழுப்பி நடக்கிறாங்க. எங்கப்பா நடக்கிறீன்னு கேட்டா வாக்கிங். எங்க நடக்கிறான்னு கேட்டா நடக்கிற இன்னொரு பாஷையில சொல்றாங்க, நடக்கிறேன், நடக்குதல். எங்க போறோம்? நடக்குதல், நடக்கிறேன், வாக்கிங் போகிறேன் என்பதை போன்று வருகிறது. அப்ப அவங்க நடக்கிறது என்பது ஆகுமாக்கப்பட்ட ஒரு செயல், உடம்பை பாதுகாக்க. அதே மாதிரி நியத் இருக்குமானால் அது ஹராமான செயல். காபாவை போன்று இந்த தர்காவுக்கும் அந்தஸ்து இருக்கிறது என்ற எண்ணம் இருக்குமானால் அது அறவே கூடாது. இபாதத் என்ற எண்ணம் இல்லை, இது போன்ற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தால் அது அவங்க விருப்பப்பட்டா செய்யலாம், அதுக்கு எந்த கூலியும் கிடையாது. ஓதுறதுக்கு